வந்த இடத்துல நிர்மலாவை பார்த்து பிடிச்சி போய் நேரா என்கிட்ட வந்து நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டான். பையன் பேரு கோபி கிருஷ்ணன். இந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனில சூப்பர்வைசரா இருக்கான். பையனை பார்த்தா நல்லா அவன் மாதிரி தான் தெரியுது. அழகர் குலத்துல அவனுக்கு சொந்தக்காரங்களாம் இருக்காங்களாம். நம்ம சரின்னு சொன்னா உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்றான். உன் மனசுக்கு என்னப்பா தோணுது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. செல்வத்துக்கு தெரியுமா? செல்வத்துக்கும் தெரியும், அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அட பரவாயில்லையே, எல்லாத்தையுமே குத்தம் சொல்ற செல்வத்துக்கே பிடிச்சு போச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியதானே? சரிம்மா. அப்ப பையன் கிட்ட மேற்கொண்டு பேசி வந்து நிர்மலா பொண்ணை பார்க்க சொல்லிடுவா. சொல்லுடா. ஆனா ஒரு விஷயம். என்னம்மா? ஏற்கனவே ஒரு தடவை நிர்மலா பொண்ணு பார்க்க வந்தப்ப நடந்த கூத்தெல்லாம் இன்னும் என் மனசுலயே இருக்குப்பா. இப்ப ஏமா அதெல்லாம் பேசிக்கிட்டு? காரணமாதான்ப்பா சொல்றேன். இந்த தடவை நிர்மலா பொண்ணு பார்க்க வர விஷயத்த காதும் காது வச்ச மாதிரி மூணாவது மனுஷங்களுக்கு தெரியாம கமுக்கமா பேசி முடிச்சிடலாம். எல்லாம் நல்ல விதமா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கலாம். அது வரைக்கும் யார்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. சரிம்மா, எனக்கும் அதான் சரின்னு படுது. ராசா, என்ன எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்துட்டியா? எப்படிதான் உனக்கு மூக்குல வேர்க்குமோ. அடி அதாண்டி அக்கறைங்கிறது. என்னதான் பேசுறீங்க சொல்லுங்களேன், நானும் கலந்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, இது உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். பாத்தியடா கண்ணு மாணிக்கம், என்ன ஒரு வேத்து மனுஷாவே நினைச்சு பேசுறா பாரு உங்க ஆத்தா. வேற ஒண்ணு இல்ல கிழவி, பண விஷயமா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்படியா? பண விஷயமா? அது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்தான். அது கொஞ்சம் சீனி இருந்தா கொடு, காப்பியை போட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். நானே உனக்கு சக்கரை கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்தா இதை எடுத்துட்டு போய் காப்பியை போட்டு எனக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா போ. அதான் நான் பார்த்தேன், சோழியம் குடிமி சும்மா ஆடுமான்னு. நான் குடிச்சிட்டு உனக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். இதுக்கு சொன்னா ரேடியோக்கு சொன்ன மாதிரி. சரிம்மா, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடவா? சரிப்பா, சொல்லிடு. இத பாரு, இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு முக்கியமா உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவே. என்ன புரியுதா? சரிம்மா. நிர்மலா, இங்க வா. சரோ, இங்க வா. இந்தா விஜி. என்னங்க? நிர்மலா பத்தி ஒரு விஷயம். என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான். என்ன? அந்த கோபி இன்னைக்கு காலைல கடைக்கு வந்தான். இதுல என்னங்க சந்தோஷம்? அவனுக்கு நிர்மலா மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கிற மாதிரி தெரியுது. அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயம்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அது என்னமோ தெரியல, நிர்மலாவை பார்த்த உடனே இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு மனசுல தோணிச்சான்.